ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணியிருந்து, இந்த டிரான்சாக்ஷன்லாம் லைவா பண்ணியிருந்தேன் அப்டின்னா, உங்களுக்கு ஒரு 100% வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். பட் இப்போ வந்து 90% கண்டிப்பா நீங்க வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அந்த மிஸ்டேக்கெல்லாம் இப்போ வந்து பார்க்க வேணாம். ஸோ சிம்பிளா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்ககிட்ட என்சி வாலெட்ல இருக்கக்கூடிய மணிய வந்து டைரக்ட்டா உங்களுடைய பேங்க்குக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்க முடியாது. அதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அ ஜியோடெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து தேவைப்படும். ஸோ மத்த இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் வச்சிருந்தீங்க அப்டின்னா, அதுல டன் காயின் ரிசீவ் பண்றதுக்கான ஆப்ஷன் இருந்ததுன்னா பிரச்சனை இல்ல. அப்படி இல்லன்னா, நீங்க கண்டிப்பா ஜியோடெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச இன்ஸ்டால் பண்ணியே ஆகணும். அதுக்கான ரெஃபரல் லிங்க்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அத யூஸ் பண்ணி இன்ஸ்டால் எல்லாம் பண்ணிட்டு, கேஒய்சி எல்லாம் இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டீங்க அப்டின்னா, அந்த ஒரு டிரான்சாக்ஷன வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, பொதுவா என்சி வாலெட்ல இந்த கிரிப்டோ டேப் ப்ரௌசர்ல இருந்து நீங்க வித்ட்ரா பண்ணியிருந்தீங்க அப்டின்னா, அந்த ஃபேமிலில இருந்து எதுல வித்ட்ரா பண்ணியிருந்தாலுமே, இந்த பிட்காயின்ல தான் வந்து இருக்கும். ஸோ இப்போ இந்த பிட்காயின்ல இருந்து நம்ம டன் காயினுக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணணும். ஸோ அது ரொம்ப சிம்பிள் தான். எக்ஸ்சேஞ்சுன்னு குடுத்தீங்க அப்டின்னா, இந்த இடத்துல வெறும் சிடிசின்னு மட்டும் காட்டும். ஏன்னா, நான் ஆல்ரெடி எல்லா டிரான்சாக்ஷனுமே பண்ணிட்டேன். நீங்க இங்க பார்த்தீங்கனாலே தெரியும். பிடிசி டூ யுஎஸ்டிடி இல்லன்னா யுஎஸ்டிடி டூ டன் காயின்னு இந்த மாரி ஏகப்பட்ட எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, வீடியோ போடுறதுக்காகவே வந்து பண்ணேன். பட் அந்த மிஸ்டேக் பண்ணதுனால எல்லாமே டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. பட் அத ப்ராப்பரா பண்ணாததுனால, அந்த வீடியோ உங்களுக்கு வந்து என்னால போட முடியல. ஸோ சிம்பிளா ஒண்ணும் இல்ல. இப்போ பிடிசில இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பிடிசி இப்ப சிடிசிய வந்து பிடிசியா வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ எக்ஸ்சேஞ்சுன்னு குடுத்துட்டேன். சிடிசில இருக்கக்கூடிய அமௌண்ட்டுங்கிறது பிடிசியா வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ மேக்ஸிமம் குடுத்துட்டு, இந்த இடத்துல டன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டன்னுன்னு குடுத்துட்டு, மேக்ஸிமம் சொல்லிட்டு எல்லாமே குடுத்துருங்க. ஸோ இங்க எல்லாமே வந்து ரெட்லயே காட்டும். மினிமம் இவ்வளோவாச்சும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்கிட்ட வந்து இல்ல அப்படிங்கிறதுனால, இது இமேஜினரியா வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸ்சேஞ்சுன்னு குடுத்தீங்க அப்படின்னா, டன் காயினுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஸோ இத ஏன் நான் டன் காயின்னு சொல்ட்டு சொல்றேன் அப்படின்னா, மத்த இதுல நீங்க எத பண்ணாலுமே பிட்கிட்கோ இல்லன்னா பினான்ஸ்க்கோ சென்ட் பண்ணிக்கிறம்போது, கண்டிப்பா இதுல ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து புடிப்பாங்க. அத விட ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பிட்கிட்ல $10 ஆச்சும் இருந்தா தான் உங்களால மத்த எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அதுவே பினான்ஸ பார்த்தோம் அப்படின்னா, மினிமம் $15 ஆச்சும் இருந்தா மட்டும் தான் உங்களால அதே மாரி மத்த எக்ஸ்சேஞ்சுங்கிறது என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஜியோடெஸ்ஸ தான் வந்து சொல்றேன். ஸோ இதுக்கு வந்து நீங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிட்கிட்டும் பினான்ஸும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா யூஸ் ஆகாது. அதனால தான் என்சி வாலெட் டூ ஜியோடெஸ் என்சி வாலெட் டூ டன் கீப்பருக்கு வந்து நம்ம சென்ட் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு என்சி வாலெட் டூ டன் கீப்பருக்கு சென்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா, டன் கீப்பர்லேருந்து இந்த ஜியோடெஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ இமேஜினரியா நீங்க வந்து டன் காயினுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது பண்ணிட்டீங்க. அதாவது ஸ்வாப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு. இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சென்டுங்கிறத குடுத்துட்டு, இப்போ சிடிசின்னு தான் இருக்கும். மறுபடியும் இமேஜினரியா இத டன் காயின்னு சொல்ட்டு மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டன்னுங்கிறத நீங்க குடுத்துட்டீங்க அப்படின்னா, அதுவே பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, டன் காயின்ல தான் இருக்கும். இங்க பாலிகான் ஆஃப் ERC20ன்னு இருக்குது இல்லையா? ஸோ இந்த இடத்துல டன் காயின் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எல்லார்கிட்டயுமே வந்து டன் கீப்பருங்கிறது இருக்கும். ஸோ இல்ல அப்டின்னா, இதையும் வேற வழி இல்ல. நீங்க இன்ஸ்டால் பண்ணி தான் ஆகணும். ஸோ Play Storeலயே இருக்கும். நீங்க போயிட்டு போட்டீங்க அப்டின்னா, டன் கீப்பர்ன்னு சொல்லிட்டு அங்க வந்து அப்பியர் ஆகும். இன்ஸ்டால் பண்ணிட்டு அதே மாரி வாலெட்ட வந்து கிரியேட் பண்ணணும். ஆல்ரெடி வாலெட் இருந்தது அப்டின்னா, ஜஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்டி இல்லன்னா, கிரியேட்ன்னு குடுத்தீங்க அப்டின்னா, புது வாலெட் கூட நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல இந்த அமௌண்ட் தான் நான் வந்து ரிசீவ் பண்ணது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 789 கிட்ட என்சி வாலெட்ல இருந்து ரிசீவ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 31 பைசா வந்து தேவைப்படும். ஓகேவா? அதுக்கு நீங்க வந்து இந்த டன் கீப்பர் வாலெட்ல கண்டிப்பா டன் காயின்ல ஃபீஸுங்கிறது தேவைப்படும். ஸோ 31 பைசா ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு 31 பைசா அண்ட் சென்ட் பண்றது. இங்க 1 டன் பார்த்தீங்க அப்படின்னா, ஜியோடெஸ்க்கு வந்து சென்ட் பண்ணேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1.16 வந்து ஃபீஸா வந்து புடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பிரச்சனை இல்ல. பட் ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ஃபீஸ் அப்படிங்கிறது தேவைப்படும். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. ஒருவேள ஒரு ரூ. 10 சென்ட் பண்ற மாரி ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா, டன் வாலெட் டூ டன்னுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ஃபீஸ் தேவைப்படாதுன்னு நெனைக்கிறேன். பட் உங்களுக்கு என்னால ஒரு ரூ. 10 சென்ட் பண்ண முடியும். ஸோ மறக்காம நீங்க வந்து உங்ககிட்ட ஃபீஸ் இல்ல அப்படின்னா, நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, டன் காயின் வந்து கிளிக் பண்ணிக்கணும். ஸோ ஏன்னா நம்ம வந்து
என்சி வாலெட்லேருந்து இந்த டன் கீப்பரில் இருக்கக்கூடிய டன் காயினுக்கு தானே சென்ட் பண்ண போகிறோம். அப்போது இங்கே ரெசீவுங்கிற ஒரு பட்டன் இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து காப்பி பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ காப்பி பண்ணிட்டதுக்கு அப்புறமா இங்கே வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து சிடிசின்னு இருக்கே, டன் காயின்ல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃப்யூஸ் ஆயிடாதீங்க. என்கிட்ட அந்த டன் காயினில் பணம் இல்லாததுனால இதை இமேஜினரியாக உங்களை பண்ண வச்சுக்கிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நான் வந்து பண்ணுறேன். அதுக்கப்புறம் கீழே மேக்ஸிமம்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த டன் காயினை பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் எதுவுமே வந்து பிடிக்க மாட்டாங்க. ஸோ நான் வந்து ப்ரூஃபாகவே வந்து காட்டுறேன், அதாவது லைவாகவே வந்து காட்டுறேன். ஸோ இப்போ ஹிஸ்ட்ரிக்கு போனேன் அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸ்சேஞ்ச் பண்ணது வந்து இருக்கும், சாரி சென்ட் பண்ணது வந்து இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் வந்து என்சி வாலெட் ஃபீயும் 0 தான், நெட்வொர்க் ஃபீயும் வந்து 0 தான். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டன் காயினை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து எதுவுமே இருக்காது. அந்த டன் கீப்பரில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 31 பைசா, அதுவும் பைசாவில் தான் இருக்குமே தவிர இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நம்மளுக்கு வந்து ஃபீஸை வந்து பிடிக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து ஒரு ₹10 சம்திங் வந்து கேஸ் ஃபீஸ்க்காக வந்து உங்களுக்கு வந்து பே பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசீவ் ஆகிடுச்சு. அதாவது எவ்வளோ ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு வந்து ₹789 வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. இப்போது இந்த டன் காயின்லேருந்து ஜியோடாஸ்க்கு வந்து சென்ட் பண்ணணும். ஸோ இந்த டன் காயின்லேருந்து நம்ம இந்தியன் எக்ஸ்சேஞ்சான ஜியோடாஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்ட் பண்ணோம். அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். இங்கே சென்டுங்கிற பட்டன் இருக்கா, அதை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லைனா டன் காயினவே கொடுத்துட்டு சென்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அட்ரஸை வந்து பேஸ்ட் பண்ண சொல்லணும். அதுக்கப்புறமா அமௌண்ட்டு, எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜியோடாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் இங்கே வந்து கொடுத்துக்கணும். ஸோ ஒட்டுமொத்த அமௌண்ட்டையும் நீங்கள் வந்து கொடுத்தாலும் சரி, இல்லைனா ஒரு கேஸ் ஃபீக்காக ஒரு ₹10 விட்டுட்டு மீதி அமௌண்ட்டு எவ்வளோ போடணுமோ இங்கே இன்னர்னு கொடுத்தீங்க அப்படின்னா இன்னராக நீங்கள் வந்து போட்டுக்கலாம். சாரி, இப்போ டன்னாக மாற்றிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ₹500 வந்து போட்டுக்கோங்க. ஓகேவா? ₹500 அப்படின்னா இவ்வளோ டன் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அண்டு கமெண்ட்டு. ஸோ இந்த கமெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்காக அப்படின்னா இந்த ஜியோடாஸ்லேருந்து இந்த ஜியோடாஸ்லேருந்து நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த கமெண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கமெண்ட்டை போடாமல் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஜியோடாஸோடைய காண்டாக்டை நீங்கள் வந்து அவங்களுடைய சப்போர்ட்டை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி நான் கமெண்ட்டோ இல்லைனா மெமோவோ வந்து போடாமல் டிரான்சாக்ஷன் வந்து பண்ணிட்டேன், அதை வந்து எனக்கு ரிகவர் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற ஒரு மெயிலை சென்ட் பண்ணுற மாதிரியான நிலமை வந்துடும். ஏன்னா இப்போ நான் அந்த மாதிரி தான் ஒரு தப்பை பண்ணிவிட்டு அந்த டேகோ இல்லைனா மெமோவோ இல்லைனா கமெண்ட்டோ பண்ணாமல் இதை பண்ணிவிட்டு நான் என்ன ஆச்சு அப்படின்னா எனக்கு இந்த ஜியோடாஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகலை. ஸோ நீங்கள் இங்கே பார்த்தாலே தெரியும் அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டன் கீப்பரில் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தா தெரியும். ஓகேவா? ஹிஸ்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னா சென்ட்டுங்கிற இடத்துல ஒரு டன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா டைம் படி ஒரு 8:34க்கு சென்ட்டு சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து அப்பியர் ஆகலை. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்டும் போது என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து மெமோ ஐடியை வந்து போடாமல் அந்த டிரான்சாக்ஷன் வந்து பண்ணியிருக்கீங்க, அதனால் எங்களுடைய டீமை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா ரிகவர் வந்து பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த மெமோ அப்படிங்கிறத நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணி ஸோ அதை வந்து நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தாங்க. இந்த ஜியோடாஸில் டேஷ்போர்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து காயின்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ எடுத்தோடனே டன் வந்து அப்பியர் ஆகாது. ஜஸ்ட் வந்து டன் அப்படிங்கிறது வந்து சர்ச் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டதுக்கப்புறமா நெட்வொர்க் வந்து பொதுவாக டன்னில் தான் இருக்கும். ஏன்னா டன்னில் நீங்கள் டெபாசிட் பண்ணுற போது டன் காயினில் மட்டும்தான் இருக்கும். அது வந்து பிரச்சனை இல்லை. டைரெக்டாக கெட் டெபாசிட் அட்ரஸ் வந்து கொடுத்துருங்க. இந்த இடத்துல 2 இருக்கும், காப்பி அட்ரஸ்ஸு, காப்பி டேக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அட்ரஸும் நம்மளுக்கு வேணும், டேகுங்கிறதும் வேணும். இந்த டேக் அப்படிங்கிறது தான் மெமோ இல்லைனா கமெண்ட்டு இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. இதை வச்சு தான் ஒரு டிரான்சாக்ஷனை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்ஃபில்லாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசீவ் பண்ண விடுவாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து அட்ரஸை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிட்டதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து நம்ம பேஸ்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ வாலெட் போய்ட்டு டன்னில் சென்டுன்னு கொடுத்துட்டு அட்ரஸ் ஆர் நேமுங்கிற இடத்துல அட்ரஸை கொடுத்துக்கோங்க. அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் நார்மலாக ஒரு ₹500 வந்து போடுறேன். ஸோ 500 டன்னா இன்னராக மாற்றிப்போம். ₹500. ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போது காப்பி டேக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்டு. ஓகேவா? ஸோ அதாவது கமெண்ட்டு இல்லைனா மெமோ அந்த ஒரு டீம்கிட்டே நான் வந்து கேட்டு வெரிஃபை வந்து பண்ணிட்டேன். டேகுங்கிறது தான் கமெண்ட்டு இல்லைனா மெமோவா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் அதுதான் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நீங்கள் காப்பி பண்ண டேகை வந்து இந்த கமெண்ட்டுங்கிற இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா
நார்மலாக கன்டினியூன்னு கொடுத்துருங்க. கன்டினியூ கொடுத்ததுக்கப்புறமா இதில் ஃபீஸ் எல்லாம் நாங்கள் எவ்வளோ பிடிக்கிறோம் அந்த டிரான்சாக்ஷன் வந்து காட்டுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு டன்னை நீங்கள் வந்து சென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரூ. 1.11 எனக்கு வந்து அந்த டைமில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ரூ. 5 தான் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி சிம்பிளாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜியோ டெஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் வந்து அதாவது மெயினாக டேக் வேணும், அட்ரஸ் வேணும். இது 2 தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இல்லாமல் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியாது. அட்ரஸ் இல்லாமல் மெயினாக வந்து பண்ண முடியாது. அண்ட் முக்கியமாக டேகுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் கேட்கலாம், இந்த என்சி வாலெட்லேயே கமெண்ட்டுன்னு இருக்கே, அந்த ஜியோ டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய டேக் எடுத்துகிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா டன் கீப்பரே தேவையில்லாமல் அதுலேயே கேஸ் ஃபீ பே பண்ணாமல் டைரெக்டாக ஜியோ டெஸ்ட்கே போயிருமேன்னு சொல்லிட்டு கேட்கலாம். பட் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவங்க வந்து ஜஸ்ட்டு நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட்டு கொடுக்குற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த டேகும் வந்து இதுக்கு வந்து அக்செப்ட் ஆகும் தான். பட் இருந்தாலும் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தமாக இது வந்து மெமோ இல்லைனா ஒரு டேகு இந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அது வந்து சொல்லலை. ஜஸ்ட் வந்து நார்மல் கமெண்ட் மாதிரி நம்ம ஏதாச்சும் ஒரு ஜிபேல ஏதாவது பணம் சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா கீழே வந்து ஒரு கமெண்ட்டை வந்து போட்டு பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. பட் ரிஸ்க்கு தேவையில்ல அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நான் டன் கீப்பராக வந்து இது பண்ணேன். ஸோ இதை வந்து செக் பண்ணாமல் ஒருவேளை உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சதுன்னா இதில் இந்த என்சி வாலெட்லேயே நம்ம வந்து கமெண்ட்டை கொடுத்துட்டு ஜியோ டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஒர்க் ஆகும்னு தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் வந்து ரிஸ்க் எடுத்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டன் கீப்பர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதாவது ரிசீவ் ஆனதுக்கு அப்புறமா செல் பண்ணணும். அதாவது நம்மளுக்கு கிடைச்ச டன்னை வந்து பார்த்திங்க அப்படின்னா செல் பண்ணணும். செல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பிளாட்ஃபார்மில் மினிமமாக எவ்வளோ இன்னர் வந்து வித்ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். ஏன்னா அது தெரியாமல் நம்ம எல்லா டிரான்சாக்ஷனும் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து மாட்டிக்கூடாது இல்லையா? அதுக்காக தான். ஸோ என்னுடைய எஃப்ஏக்யூவில் மினிமம் வித்ட்ரா அதாவது இன்னர் வந்து எவ்வளோ வித்ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து போடலை. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் தான் வந்து போட்டிருக்காங்க. அப் டு வந்து 2 lakh வரைக்கும் நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து இங்கே போட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியுங்க இந்த ஒரு எஃப்ஏக்யூவில். ஸோ எனிவே இதுதான் ப்ராசஸ். இதுக்கு அப்புறமா இந்த ஜியோ டெஸ்ட்டில் டன் கையில் தான் இருக்கும். நீங்கள் செல் பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்னரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பியர் ஆகும். இன்னரில் அப்பியர் ஆனால் மட்டும்தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ராவே வந்து பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பை அண்டு செல்லுன்னு இருக்குது இல்லையா? அது கொடுங்க. அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டதுக்கப்புறமா இந்த இடத்துல ஆல்ரெடி என்கிட்ட டன் இருக்குது. அதாவது நான் ஃபேவரட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? அப்படி இல்லைனா சர்ச் பை காயின் அப்படின்னு கொடுத்து டன்னுன்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? சர்ச் பண்ணிங்கனாலே இங்கே வந்துடும். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த டன்னை கிளிக் பண்ணிவிட்டு ஓகேவா? டன்னை கிளிக் பண்ணிவிட்டு செல்லுங்கிறது வந்து கொடுத்துருங்க. ஸோ செல்லுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து அட்ரஸ் புக் வந்து அப்பியர் ஆகும். எந்த அமௌண்ட்டெல்லாம் வந்து பை பண்ணுறாங்க செல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்பியர் ஆகும். உங்களுக்கு எமர்ஜென்சியாக இம்மிடியேட்டாக பணம் வேணும் அப்படின்னா ஒரு மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்துக்கோங்க. இன்னரில் என்ன வேல்யூ வந்து மார்க்கெட்டில் இப்போ போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த அட்ரஸ் புக்கில் அந்த அமௌண்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 440 வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப லோவான வேல்யூ தான் இது. அதுக்கப்புறமா டன் குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா அது டிஃபால்ட்டாக வந்து டிஸ்பிளே ஆகிடும். ஒருவேளை இந்த டன்னை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கூட எவ்வளோ ப்ரைஸில் அதாவது மார்க்கெட் ப்ரைஸ் என்ன இருக்குது அண்ட் எவ்வளோ இன்னர் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து காட்டிடும். அதுக்கப்புறம் ஃபைனலாக செல் நவ் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா ஆர்டர் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ க்ரியேட் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு அந்த க்ரியேட் ஆன ஆர்டர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சு அப்படின்னா டேஷ்போர்டில் இன்னரில் வந்து அவைலபிளாக இருக்கணும். அதாவது இங்கே வந்து அவைலபிள் பேலன்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அதில் வந்து இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஒருவேளை அதில் இல்லாமல் யுஎஸ்டிடியில் இருந்துச்சுன்னா ஸோ இந்த யுஎஸ்டிடியில் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து டன் காயின் பண்ண பார்த்தீங்களா? இப்படி தான் செல் பண்ணணும். ஒரு ப்ரைஸை வந்து கொடுத்துட்டு அந்த ப்ரைஸில் வந்து செல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து அவைலபிள் பேலன்ஸ் வந்து உக்காந்துரும். ஓகேவா? அதாவது யுஎஸ்டிடியில் டன் காயினில் செல் பண்ணிவிட்டு மறுபடியும் யுஎஸ்டிடியில் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மறுபடியும் அந்த யுஎஸ்டிடியை செல் பண்ணணும். அப்படி செல் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ நான் ஆல்ரெடி வித்ட்ரா பண்ணியிருக்கேன். எனக்கு அப்படிங்கிறத விட ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் இல்லை அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால நிறைய வித்ட்ரா வந்து பண்ணி கொடுத்துருக்கேன். பட் இப்போ பண்ணுறது கிடையாது. ஏன்னா டேக்ஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு வர மாதிரி இருக்கிறதுனால அதை வந்து பண்ணுறது இல்லைங்க. ஸோ அவ்வளோதான். இப்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்சி வாலெட்டில் இருந்து டன் கீப்பருக்கு போயிட்டு ஓகேவா? அதாவது என்சி வாலெட்டில் இருந்து டன் கீப்பருக்கு போயிட்டு ஜியோ டெக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்லெல்லாம் பண்ணிவிட்டு
இன்னரை வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணுறது. ஸோ வித்ட்ரா பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். சென்டரில் வித்ட்ரான்ற ஒரு பட்டன் இருக்கா, அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக அங்கே வந்து அமௌண்ட்டெல்லாம் ஃபில் பண்ண சொல்லும். அதை ஃபில் பண்ணிங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், இல்லைனா இன்ஸ்டாகிராமில் கூட காண்டாக்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஜியோ டெஸ்ட்டில் கேஒய்சி மஸ்ட்டு நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நான் பண்ணதெல்லாம் முடிச்சுட்டு வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் அகைன் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராம் ஹேண்டலில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி காண்டாக்ட் வந்து பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.